ஆசனங்களை கற்றுக்கொண்டால் அது நம் வாழ்க்கையை உன்னத நிலைக்கு அழைத்து சென்றுவிடும் என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். இன்றைக்கு என்ன புதிய யோகாவை சொல்லித்தரப் போகிறார் என்பதை கவனிக்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலையிலே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதிகாலை வேளையில் தான் ஆசனம் செய்ய வேண்டும், வெறும் வயிற்றில் தான் செய்ய வேண்டும். காலக்கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு தான் இந்த ஆசனங்களை செய்ய வேண்டும். மற்ற விளையாட்டுகள் எல்லாம் முடிந்த பின்பு, விளையாட்டு முடிந்த பின்பு குளிப்பார்கள். ஆனால் ஆசனத்தில் நீங்கள் காலக்கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு தான் செய்ய வேண்டும். மாலையில் செய்வதானால் 4 மணி நேரம் இடைவெளி விட வேண்டும். 1 மணிக்கு சாப்பிட்டா 5 மணிக்கு பண்ணலாம், 2 மணிக்கு சாப்பிட்டா 6 மணிக்கு பண்ணலாம். அதைத்தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு ஈரோட்டிலிருந்து அங்கே பெரிய யோகா சென்டர் நடத்தி கொண்டிருக்கின்ற ஆதி பகவான் 43 வயது, அவர்களிடம் 2-3 ஆண்டுகளாக பயிற்சி பெறும் மாணவி ரோஜாஸ்ரீ 14 வயது, 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறது. அற்புதமான ஆசனங்களை இருவரும் செய்து காட்டப் போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை சீடர்களே, நீங்கள் இப்பொழுது பத்மாசனத்தை கலைத்துவிட்டு ரோஜேஸ்வரி நீங்கள் அனுமான ஆசனத்தை செய்ய வேண்டும். ஆதி பகவான் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் சிரசாசனம் செய்யக்கூடாது என்றால் அலோபதி டாக்டர்கள் கூறுவார்கள். மெதுவாக செய்யணும் ஆதி பகவான், அவசரப்படக்கூடாது. ஒவ்வொரு ஆசன நிலையிலும் கொஞ்சம் நேரம் இருக்க வேண்டும். மெதுவாக ஒவ்வொன்றிலும் செய்ய வேண்டும். பாருங்கள், பத்மாசனம், சிரசாசனத்திலே பத்மாசனம், இது அனுமானாசனம் என்றும் சொல்வார்கள், வீராசனம் என்றும் சொல்வார்கள். பாருங்கள், சிரசாசனத்தில் எத்தனை வேரியேஷன்ஸ். அஸ்வினி முத்திராசனம் மூலவியாதிகளுக்கு முக்கியமான ஆசனம். இந்த ஆசனத்தில் இருந்து கொண்டு மூலத்தை சுருக்குமையானால் உள்மூலம், வெளிமூலம், இரத்த மூலம், செக்ஸ் டெஃபிஷியன்சி இவைகளெல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஆசனம். யோகாசன ஆசிரியர் என்று சொன்னால் பல்வேறுபட்ட ஆசனங்களை கைவசமாக வைத்திருக்க வேண்டும். எல்லா வியாதிகளுக்கும் உரிய ஆசனங்களை கைவசம் வைத்திருக்க வேண்டும். பல்வேறுபட்டவர்கள் பல்வேறு பிரச்சனைக்காக வரும்பொழுது அவர்களுக்கு அந்தந்த ஆசனங்களை கற்றுத்தர வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். மீண்டும் ஒரு முறை சிரசாசனத்தில் செய்யுங்கள். அதே நிலையில் நீ ஒரே மாதிரி வீராசனம் பண்ணு. அனுமானாசனம், நன்றாக கை ஒட்டி இருக்க வேண்டும், கட்டவர்கள் சேர்ந்திருக்க வேண்டும். சிரசாசனம் என்பது கிங் ஆஃப் ஆசனாஸ். பண்டித ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, பட்டேல், மொரார்ஜி தேசாய் போன்றவர்கள் இந்த ஆசனத்தை செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை பாருங்கள், அவர்களுடைய முகமெல்லாம் தேஜஸ் அப்படி இருக்கும். அவ்வளவு அற்புதமாக செய்வார்கள் இது போன்ற ஆசனங்களை. அரசியல்வாதிகளுக்கு இந்த ஆசனங்கள் மிக மிக முக்கியம். மாணவர்கள், இன்னும் பெரிய பெரிய கல்லூரி மாணவர்கள் எல்லோரும் சிரசாசனம் செய்து தன்னுடைய நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும்.
மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். தலையை மண்ணும் ஆட்டி பக்கத்திலே வாட்டில் ஆட்ட வேண்டும். ஏனென்றால் கழுத்து இறுக்கம் கிடைக்கும். அதை நாம் இந்த மாதிரி பண்ணி கழுத்தை இலக்கமாக வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் அங்கே தலையை வைத்து பண்ணுங்கள். நீ தண்டாசனத்தை செய்யுமா? நீங்கள் அப்படியே திரும்பி அப்படி பண்ணுங்கள். முனிவர்கள் செய்யக்கூடிய ஆசனம் தண்டாசனம். பாருங்கள், காலை தூக்கி கக்கத்தில் வைப்பது என்பது மிக கடினம். நீங்கள் இந்த ஆசனத்தோடு இறக்கி விடுங்கள். மெதுவாக ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். 43 ஆசனங்கள் பல செய்கிறது, 14 பல ஆசனங்களை செய்கிறது. அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். உடல் வளையின் தன்மை ஏற்பட்டுவிட்டால் பிளட் சர்க்குலேஷன் எல்லா பகுதிக்கும் சென்றுவிடும். குறிப்பாக மூளைக்கு அதிகப்படியாக பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும் பொழுது நினைவாற்றல் அதிகமாக கிடைக்கும். அதைத்தான் நான் முக்கியமாக எல்லோருக்கும் நினைவாற்றல் முக்கியமாக வேண்டும். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்பார்கள். ஆகவே சிரசுக்கு அதிகப்படியான சர்க்குலேஷன் கிடைக்கும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் பழகி உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசன ஆண்டியப்பன். வணக்கம்.